ஹாய் கைஸ், நம்ம சேனலில் பார்த்தோம்னா ஆன்லைனில் எப்படி ஜென்யூனான ஒரு பணம் சம்பாதிக்கிறது ப்ளஸ் ஃபினான்ஷியல் ஃப்ரீடம்களை எப்படி அச்சீவ் பண்ணுறேன்னு ஏகப்பட்ட இன்ஃபர்மேஷன் வந்து ப்ரொவைட் பண்ணிக்குவோம். இந்த வீடியோவில் நான் எதை பற்றி பேச போகிறேன்னா, நிறைய பேர் வந்து நம்மள கிரெடிட் கார்டு அண்ட் டெபிட் கார்டை யூஸ் பண்ணிக்கிறோம். அதை வந்து சில நேரங்கள் வந்து யூஸ் பண்ண தெரியாமல் யூஸ் பண்ணி அதில் வந்து பணத்தை வந்து இழந்துடும். ஸோ எப்படி வந்து கிரெடிட் கார்டு அண்ட் டெபிட் கார்ட்ஸ் வந்து சேஃப்டியாக யூஸ் பண்ணுறது அதை பற்றி தான் இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். எதுக்கு இந்த வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம ஆன்லைனில் வந்து பணம் ட்ரான்சாக்ஸ் பண்ணுறோம். இந்த மாதிரி நிறைய காரணங்கள்னால தப்பான வழியில் நம்ம கஷ்டப்பட்டு ஏர்ன் பண்ணுற அமௌண்ட் வந்து சில நேரங்களில் மொத்தமாக காலியாகிடுது. அதை எப்படி தவிர்க்கணும்னு இந்த வீடியோ எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ எல்லார்ட்டையுமே ஒரு ஏடிஎம் கார்டு இருக்கும். அந்த ஏடிஎம் கார்டில் பார்த்தீங்கன்னா நமக்கு எல்லாருமே ஒரு 4 டிஜிட் பின் நம்பர் கொடுத்துருப்பாங்க. ஸோ பெரும்பாலான அந்த வில்லேஜ் சர்க்கிள் அந்த மாதிரி சர்க்கிளில் இருக்க பீப்புள்ஸ் என்ன ஒரு தப்புனா, வில்லேஜில் ஒரு காமனான பீப்புள் என்ன தப்புனா, அந்த ஏடிஎம் கார்டு அந்த வைக்கிற பவுச்சுக்குள்ளேயே ஒரு பேப்பரில் அதோட பின் நம்பர் எழுதி வச்சுறாங்க. தயவு செஞ்சு இந்த தப்பை பண்ணவே பண்ணிடாதீங்க. சப்போஸ் உங்களுடைய ஏடிஎம் கார்டு மிஸ் ஆனாலோ எது ஆனாலும் அதை வந்து எடுக்கிறவங்க கண்டிப்பாக அந்த ஏடிஎம் கார்டு பின்னாடி உங்களோட பின் நம்பர் எழுதியிருக்க பார்த்து அவங்க ஈஸியாக அந்த உங்களோட பணத்தை எடுத்துருவாங்க. ஸோ ஃபஸ்ட் இந்த மிஸ்டேக் அவாய்ட் பண்ணுங்கள். உங்கள் ஏடிஎம் கார்டுக்கு பின்னாடி வந்து இந்த 4 டிஜிட் பின் நம்பர் எழுதுறதை தவிர்த்துருங்க. செகண்ட் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் என்னென்னா, நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அவங்க ஏடிஎம் கார்டை வந்து இன்னொருத்தவங்க கூட கொடுத்துருப்பாங்க, ரிலேட்டிவ் ஃப்ரெண்ட்ஸ் யார்கிட்டயோ கொடுத்துருப்பாங்க. அவங்க பின் நம்பர் கேட்கும்போது வாட்ஸ்அப்லேயோ டெக்ஸ்ட்லேயோ அவங்களுக்கு வந்து அனுப்பிச்சுடுவாங்க. தயவு செஞ்சு இந்த மிஸ்டேக் பண்ணாதீங்க. உங்கள் மொபைல் ஹேக் பண்ணுறதுக்கு ஒரு குரூப்பே இருக்காங்க, உங்கள் மொபைலை ஹேக் பண்ணிவிட்டு உங்களை ஃபாலோ பண்ணுறதுக்கு. ஸோ ஒரு பின் நம்பர் வந்து வாட்ஸ்அப்லேயும் மெசேஜ்லேயும் அனுப்பாதீங்க. தேர்ட் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் வந்து ஃபோனில் சொல்லுவாங்க, இதான் என் பின் நம்பர், இதை போட்டுக்க அந்த மாதிரி சொல்லுவாங்க. இப்போ சார் நீங்கள் வாட்ஸ்அப்பில் அனுப்பக்கூடாதுன்னு சொல்லிட்டீங்க, ஃபோன்லேயும் சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டீங்க, எப்படி சார் நம்மளோட பின் நம்பர் வந்து அடுத்தவங்களுக்கு தெரியப்படுத்தணும்னு இருந்துச்சுன்னா, தயவு செஞ்சு உங்கள் ஏடிஎம் கார்டு வந்து முடிஞ்ச அளவுக்கு நீங்களே யூஸ் பண்ணுங்கள். அடுத்தவங்ககிட்ட ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நீங்கள் ஃபாதர் அண்ட் சன், கேர்ள் ஃப்ரெண்ட் இந்த மாதிரி பர்சனலாக ரொம்ப பர்சனலாக யூஸ் பண்ணும்போது உங்கள் பின் நம்பர் வந்து டேரெக்டாக இருக்கும்போது அவங்ககிட்ட ஷேர் பண்ணுங்கள். தயவு செஞ்சு இந்த மாதிரி ஷேர் பண்ணாதீங்க. அகைன் ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் என்னன்னா, நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அவங்களோட பின் நம்பர் வந்து டேட் ஆஃப் பர்த் வச்சுருப்பாங்க. தயவு செஞ்சு இந்த தப்பை பண்ணவே பண்ணிடாதீங்க. நிறையா பீப்புள்ஸ் வந்து தெரியும் உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் என்னன்னு கண்டிப்பாக உங்களுக்கு தெரியும். உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, நான் வந்து செப்டம்பர் 20 பிறந்தேன்னா 2009 தான் மோஸ்ட்லி வைப்பேன். அந்த ஒரு இதுக்கு வந்து அவங்களுக்கு தெரியும், ஓரளவு ப்ரிடிக்ட் பண்ண முடியும். ஸோ உங்களை தெரிஞ்சவங்க வந்து ஈஸியாக உங்களோட பின் நம்பரை வந்து ஹேக் பண்ணிடுவாங்க. தயவுசெய்து இந்த மாதிரி பண்ணாதீங்க. அகெயின் இருக்கிறதுல இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் தான், நிறையா பேரோட பின் நம்பர் என்ன தெரியுமா இருக்கும், 1111 2222 1234 இந்த மாதிரி ஈஸியாக ஹேக் பண்ணுற மாதிரி பின் நம்பர் வச்சுருப்பீங்க. தயவுசெய்து அந்த மாதிரி பின் நம்பர் வைக்காதீங்க. உங்கள் பின் நம்பர் வந்து முடிஞ்சளவு காம்ப்ளிகேட்டடாக வைங்க. உங்கள் டேட் ஆஃப் பர்த் யூஸ் பண்ணாமலோ இந்த மாதிரி சாம்பிளான நம்பர் யூஸ் பண்ணாமலோ முடிஞ்சளவுக்கு காம்ப்ளிகேட்டடான பின் நம்பர் வைங்க. இந்த மாதிரியான சிம்பிள் பின் நம்பர் வந்து வைக்காதீங்க. அகைன் ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் என்னென்னா, உங்களுடைய ஏடிஎம் கார்ட்ஸ் வந்து முடிஞ்சளவுக்கு அடுத்தவங்ககிட்ட ஷேர் பண்ணுறதை தவிர்த்துருங்க. ஃப்ரெண்ட்ஸோ யாராக இருந்தாலும் முடிஞ்சளவுக்கு ஷேர் பண்ணுறதை தவிர்த்துருங்க. இந்த மாதிரியான சிம்பிள் ட்ரிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸை ஃபாலோ பண்ணுற மூலமாக கண்டிப்பாக உங்கள் ஏடிஎம்மில் வந்து பணம் லாபரி ஆகிறது வந்து உங்களால் முடிஞ்சளவு தவிர்க்க முடியும். முடிஞ்சளவு இல்லை, முழுமையாகவே தவிர்க்க முடியும். அகைன் வந்து நிறைய பேர் இந்த ஒரு சிம்பிள் மிஸ்டேக் பண்ணுறாங்க. அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, என் பேங்க்கில் இவ்வளோ பேலன்ஸ் இருக்குன்னு எல்லாத்தையும் சொல்லுவாங்க. தயவுசெய்து அதை சொல்லாதீங்க. ஏன்னா அதை கேட்டிருக்கிறவங்க தான் உங்களோட பணத்தை எடுக்கிறதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. ஸோ இந்த மாதிரி என்கிட்ட இவ்வளோ பணம் இருக்குன்னு ஷேர் பண்ணாதீங்க. இந்த வீடியோ எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நான் வீடியோஸ் பார்த்தீங்கன்னா இந்த டெபிட் கார்டு யூஸ் பண்ணி இந்த கோவிட் சுச்சுவேஷனில் பார்த்தீங்கன்னா ஆன்லைன் ட்ரான்சாக்ஷன் அதிகமாக பண்ணுறதுனால இந்த மாதிரியான மிஸ்டேக்ஸ் வந்து நடக்குது. ஓகேங்களா? இன்னும் சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்களோட சிஸ்டத்தில் வந்து ஆன்லைன் ட்ரான்சாக்ஷன் பண்ணிவிட்டு அவங்க பின் நம்பர் எல்லாத்தையுமே சிஸ்டத்தில் சேவ் பண்ணி வச்சுருப்பாங்க. நீங்கள் உங்களுடைய சிஸ்டத்தை நீங்கள் மட்டும் யூஸ் பண்ணால் அந்த மாதிரி பண்ணுங்கள். தயவு செஞ்சு உங்கள் சிஸ்டத்தில் வந்து எந்த பாஸ்வேர்டு ப்ரொடெக்ட் பண்ணாமல் இருந்துச்சுன்னா அந்த மாதிரி பண்ணாதீங்க. நீங்கள் அந்த மாதிரி பண்ணாத இருந்தால் கண்டிப்பாக உங்கள் சிஸ்டத்தில் வந்து பாஸ்வேர்டு ப்ரொடெக்ட் பண்ணுவீங்க. நிறைய பேர் சிஸ்டத்தை யூஸ் பண்ணி ஆன்லைன் பில் பே பண்ணுவாங்க. அந்த பாஸ்வேர்டெலாம் சேவ் பண்ணுவான்னு கேட்கும், அப்படியே சேவ்னு கொடுத்துருவாங்க. தயவு செஞ்சு முடிந்த அளவுக்கு சேவ்னு கொடுக்குறத தவிர்த்துருங்க. உங்களுக்கு ஒவ்வொரு தடையும் பாஸ்வேர்டு வந்து என்ட்ரு பண்ணுங்கள். அகெயின் பார்த்தீங்கன்னா, இப்போ எல்லாருமே பார்த்தீங்கன்னா மொபைலில் தான் இந்த இது கூகுள் பே, பேடிஎம் இந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணுறோம். ஸோ அதையும் வந்து முடிஞ்சளவு செக்யூரிட்டி ஆகிங்க. நிறைய பேர் ஒரு காமன் மிஸ்டேக் பண்ணுறாங்க. என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரே பின் நம்பர் தான் ஏடிஎம்லேயும் தருவாங்க, மொபைல்லையும் தருவாங்க, பேடிஎம், கூகுள் பே எல்லாத்துலேயும் ஒரே 4 டிஜிட் பின் நம்பர் கொடுப்பாங்க. தயவு செஞ்சு அதை பண்ணாதீங்க. ஒன்ஸ் என்ட்ராகிறக்கு ஒரு பின் நம்பரும் ட்ரான்சாக்ஷன் பின் நம்பரும் மாற்றி மாற்றி பின் நம்பர் வைங்க. அப்போ தான் ஒரு பின் நம்பரை ஐடென்டிஃபை பண்ணாலும் இன்னொரு பின் நம்பரை அவங்களால கண்டுபிடிக்க முடியாது. அவங்க வந்து குழம்பிடுவாங்க. நீங்கள் எல்லாத்தையுமே ஒரே பின் நம்பர் வைக்கும்போது உங்களுடைய அக்கௌண்ட் ஹேக் ஆகிறதுக்கான வாய்ப்பு வந்து ரொம்ப அதிகம். நீங்கள் உங்கள் மொபைலில் தான் ஆல்மோஸ்ட் எல்லா ட்ரான்சாக்ஷன் பண்ணுறீங்கன்னா உங்கள் மொபைல் வந்து அடுத்தவங்க கையில் கொடுக்குறத முடிஞ்ச அளவு தவிர்த்துருங்க. இந்த ஃபிங்கர் பிரிண்ட் வைக்கிறது ரொம்ப சேஃப்டின்னு நம்ம எல்லாருமே நினச்சிக்கிறோம். இருக்கிறதுலே ஆபத்தானது இந்த ஃபிங்கர் பிரிண்டிங் வைக்கிறது. ஃபோனில் இந்த மாதிரியான பேசிக்ஸ் மிஸ்டேக்ஸ் வந்து அவாய்ட் பண்ணுற மூலமாக நம்ம வந்து
நம்மளுடைய பேங்க்கில் இருக்க பணத்தை வந்து சேஃபாக வச்சுருக்கலாம். நான் ஏன் இந்த வீடியோ ப்ரொவைட் பண்ணுறேன், நம்ம சேனலில் ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் சம்மந்தம் ஏகப்பட்ட இன்ஃபர்மேஷன் அப்லோட் பண்ணியிருக்கோம். இந்த ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் வரும்போது நம்ம பணத்தை பாதுகாக்கவும் நம்ம தெரிஞ்சுக்கணுன்றாங்க தான் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ ரிலேட்டட் ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம வீடியோஸ் பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.